ஹாய் விவர்ஸ், இன்னைக்கு நம்ம கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் இருந்து சிம்பிள் ஃபினிஷ்டு கான்ட்ராக்ட் சம் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சம்க்கு போகலாம். The following information relate to contract number 23. You are required to prepare the contract account and contractee account, assuming that the amount due from the contractee was fully received. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ரெண்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம். கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் அண்ட் கான்ட்ராக்டீ அக்கௌண்ட்டுன்னு ரெண்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம். அண்ட் ஒன் மோர் திங் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கான்ட்ராக்டீ வாஸ் ஃபுல்லி ரிசீவ், அதாவது அமௌண்ட்டை ஃபுல்லாக ரிசீவ் பண்ணிட்டாங்க. கான்ட்ராக்ட் ப்ரைஸ் அமௌண்ட்டை கான்ட்ராக்டீ ஃபுல்லாக ரிசீவ் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம எக்ஸ்பென்சஸ் எல்லாம் பார்க்கலாம். டைரக்ட் மெட்டீரியல் rupees 20,250, direct wages rupees 15,500, stores issued rupees 10,500, loose tools rupees 2,400, tractor expenses running material 2,300, wages of driver rupees 3,000, other direct expenses rupees 2,650. Okay, these are the expenses they given. Now the contract price was rupees 90,000. The contract took 13 weeks in its completion. So என்ன சொல்கிறாங்க, contract price வந்து 90,000 and contract எவ்வளோ நாள் எடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 வாரம் தான் எடுத்திருக்கு. The value of loose tools and stores returned were rupees 200 and 3,000 respectively. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வேல்யூ ஆஃப் லூஸ் டூல்ஸும் ஸ்டோர்ஸும் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. அதோடைய அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா rupees 200 and rupees 3,000. A plant was also used and returned at a value of rupees 16,000 after charging 20% as depreciation. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, பிளான்ட் ஒன்று வாங்கியிருக்காங்க, அதை யூஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே கையில் வச்சுருக்காங்க. ஸோ இது க்ளோசிங் பேலன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் க்ளோசிங் பேலன்ஸ்னால் ஒரு பிளான்ட் வாங்கினதுலேருந்து 20% ரெடியூஸ் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற மீதி பேலன்ஸ் தான் 16,000 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து the value of tractor was rupees 20,000. ஸோ டிராக்டரோடைய வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 20,000 and the depreciation was to be charged to the contract at 15%. ஸோ இந்த டிராக்டருக்கு டெப்ரிஷியேஷன் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னா 15% per annum சார்ஜ் பண்ணுறாங்க. அடுத்த பாயிண்ட், the administration and office expenses are to be provided at 10% on work cost. ஸோ அட்மினிஸ்ட்ரேஷனும் ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸையும் என்ன பண்ணுறாங்க, 10% ஒர்க் காஸ்ட்டில் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கொடுத்த இன்ஃபர்மேஷன்லாம் சின்னதாக நான் நோட்ஸாக எழுதியிருக்கேன். அப்போ தான் நமக்கு சம் போட ஈஸியாக இருக்கும். அதனால நான் நோட்ஸாக சின்னதாக எழுதியிருக்கேன். என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு எக்ஸ்பென்சஸ் அதெல்லாம் எழுதியிருக்கேன். அப்புறம் கான்ட்ராக்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, அந்த கான்ட்ராக்ட் எத்தனை வாரம் எடுத்தது அப்படின்ட்டு எழுதியிருக்கேன். அப்புறம் லூஸ் டூல் ரிட்டர்ன், ஸ்டோர் ரிட்டர்ன், அப்புறம் இந்த பிளான்ட் வேல்யூ இது எல்லாமே நான் எழுதியிருக்கேன். ஓகேவா? நவ் ஷால் வி கோ டு சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் ஒன், கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் நம்பர் 23. ஓகே, பர்டிகுலர்ஸ் அமௌண்ட். ஸோ ஆல்ரெடி எக்ஸ்பென்சஸ்லாம் நம்ம டெபிட் சைடில் போஸ்ட் பண்ணுவோம் அண்ட் இன்கம்ஸ் எல்லாமே நம்ம எதில் போஸ்ட் பண்ணுவோம்னா கிரெடிட் சைடில் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டில் நமக்கு எக்ஸ்பென்சஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட் மெட்டீரியல் rupees 20,250. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டைரக்ட் மெட்டீரியல் rupees 20,250 இருக்குது. அப்போ டு டைரக்ட் மெட்டீரியல் 20,250. அடுத்து என்ன இருக்குது, டைரக்ட் வேஜஸ். ஸோ டு டைரக்ட் வேஜஸ் 15,500. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோர்ஸ் இஷ்யூட். ஸோ டு ஸ்டோர்ஸ் இஷ்யூடு 10,500. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, லூஸ் டூல்ஸ் rupees 2,400. ஸோ டு லூஸ் டூல்ஸ் 2,400. அடுத்து டிராக்டர் எக்ஸ்பென்சஸ் சொல்லிட்டு ரன்னிங் கொடுத்துருக்காங்க அண்ட் வேஜஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டு டிராக்டர் எக்ஸ்பென்சஸ் ரன்னிங் 2,300 and wages 3,000. அடுத்து அதர் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க rupees 2,650. ஸோ டு அதர் டைரக்ட்
ஸோ இப்போ இங்கே கொடுத்த எக்ஸ்பென்சஸ் எல்லாமே நான் எழுதிட்டேன். ஆஃப்டர் தட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் ப்ரைஸ் ₹90,000. அப்போ பை இது எனக்கு இன்கம். ஸோ எனக்கு கான்ட்ராக்ட் ப்ரைஸ் வருது. ஸோ அதனால் எனக்கு அது இன்கம். ஸோ கான்ட்ராக்ட் ப்ரைஸ் 90,000. அடுத்து த கான்ட்ராக்ட் டுக் பிளேஸ் 13 வீக்ஸ். ஸோ இது அப்புறமா பார்க்கலாம். நெக்ஸ்ட் லூஸ் டூல்ஸ் ரிட்டர்ன்டு. ஸோ லூஸ் டூல்ஸ் ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம், அதோடைய வேல்யூ 200 அண்ட் ஸ்டோர்ஸ் ரிட்டர்ன் வேல்யூ 3000. அதை எழுதிக்கிறேன். பை next one, plant valued after 20% depreciation of ₹16,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வித நான் கடைசியில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி டிராக்டர் வேல்யூ ₹20,000 ப்ரொவைட் 15% depreciation. இதை முதல்ல முடிச்சிடலாம். ஸோ இங்கே 2 டிராக்டர் அமௌண்ட் எவ்வளோ 20,000. ஸோ இது ஓப்பனிங் பேலன்ஸ். இங்கே நம்ம க்ளோசிங் எழுத போகிறோம். பை டிராக்டர் எவ்வளோ அமௌண்ட்டு 20,000 லெஸ் டெப்ரிஷியேஷன் 15%. ஸோ 20,000 into 15% into 13 divided by 52. ஏன் இந்த 13 divided by 52னா the contract took place 13 weeks, அதனால தான் 13 divided by 52. ஸோ இதோடைய அமௌண்ட் 750. So 19,250. Now plant value இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 16,000 வேல்யூ கொடுத்துருக்காங்க. பட் ஆஃப்டர் ப்ரொவைடிங் 20% ஆஸ் டெப்ரிஷியேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ டெப்ரிஷியேஷன் 20% முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த பிளான்ட் வேல்யூ எவ்வளோ 16,000. ஆல்ரெடி நமக்கு ஒரு கான்செப்ட் தெரியும், ஓப்பனிங் மைனஸ் டெப்ரிஷியேஷன் ஈக்குவல் டு க்ளோசிங். ஸோ எனக்கு க்ளோசிங் வேல்யூ 16,000 தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி டெப்ரிஷியேஷன் 20% எனக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ எனக்கு ஓப்பனிங் எவ்வளோ அமௌண்ட்டு வேல்யூ எனக்கு தெரியாது. ஸோ ஐ நீட் டு ஃபைண்ட். ஆனால் என்னென்னா இது எனக்கு 100% தான் இருக்கும். அப்போ பேலன்ஸ் என்னது 80% வேல்யூ தான் 16,000. அப்போது 80% 16,000னா 100% how much? So 16,000 into 100 divided by 80 equal to 20,000. ஸோ இப்போ வேல்யூ ஆஃப் பிளான்ட் ஓப்பனிங் வேல்யூ நமக்கு எவ்வளோ 20,000. அப்போ அதை நான் இங்கே எழுதுகிறேன். இது வந்து ஓப்பனிங் பேலன்ஸ். ஸோ 2 பிளான்ட் எவ்வளோ வருது 20,000. அப்போ பை பிளான்ட் அவங்க ஆல்ரெடி க்ளோசிங் பேலன்ஸ் தான் கொடுத்தாங்க. க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 16,000 கொடுத்துருக்காங்க. அப்போ எனக்கு ஓப்பனிங் எவ்வளோ இருக்குது 20,000. அப்போ லெஸ் டெப்ரிஷியேஷன் எனக்கு எவ்வளோவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 4,000. ஸோ அப்போ தான் எனக்கு 16,000 வரும். ஓகேவா? அடுத்து இன்னும் நம்ம என்ன பார்க்கணுன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட் 10% ஆன் ஒர்க் காஸ்ட். என்ன சொல்கிறாங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட் நம்ம கேல்குலேட் பண்ணோம். அது எப்படின்னா ஒர்க் காஸ்ட்லேருந்து 10% அதை தான் நம்ம நவ் இப்போ நான் அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க 10% ஆன் ஒர்க் காஸ்ட் கொடுத்துருக்காங்களா. ஸோ ஒர்க் காஸ்ட் மீன்ஸ் ஆல் த எக்ஸ்பென்சஸ். நான் என்னென்ன எக்ஸ்பென்சஸ்லாம் எழுதுனேனோ ஒர்க் காஸ்ட் மீன்ஸ் ஆல் த எக்ஸ்பென்சஸ். அப்போ இதில் இருக்கிற எக்ஸ்பென்சஸ்லாம் பாருங்கள், டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் வேஜஸ், ஸ்டோர்ஸ் இஷ்யூட், லூஸ் டூல்ஸ், டிராக்டர் எக்ஸ்பென்சஸில் ரன்னிங், வேஜஸ் அண்ட் அதர் எக்ஸ்பென்சஸ் இது எல்லாமே நான் ஆட் பண்ணோம். டிராக்டர் பிளான்ட் இஸ் தி அசட். ஸோ இது வந்து நம்ம எழுத தேவையில்லை. ஆஃப்டர் தட் இதில் பாருங்கள் டெப்ரிஷியேஷன் 750 இருக்குது அண்ட் டெப்ரிஷியேஷன் 4,000 இருக்குது. இதையும் நம்ம ஆட் பண்ணணும். ஏன்னா இதுவும் நமக்கு என்னது எக்ஸ்பென்சஸ் தான்.
ஸோ ஓவராலாக நான் ஆட் பண்ணேன்னா எனக்கு வர அமௌண்ட் வந்து 61,350. நான் இதில் இருந்து எனக்கு லூஸ் டூல்ஸ் ரிட்டர்னும் ஸ்டோர்ஸ் ரிட்டர்னையும் நான் மைனஸ் பண்ணணும். அப்போ தான் எனக்கு ஒர்க் காஸ்ட் கிடைக்கும். ஸோ அதை நான் மைனஸ் பண்ணேன்னா 3,200 நான் மைனஸ் பண்ணேன்னா என்னுடைய அமௌண்ட் 58,150. ஸோ இதிலிருந்து நான் 10% கண்டுபிடிச்சேன்னா 5,815. இதுதான் என்னுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட். நான் அதையும் இங்கே எழுதிடுறேன். டு அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட் எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சு? 5,815. ஓகேவா? தட்ஸ் ஆல். நம்ம சம் முடிச்சிட்டோம். இனி நம்ம டேலி பண்ணுறது தான். ஸோ இதெல்லாமே நம்ம ஆட் பண்ணணும். ஐ மீன் இன்கம் எல்லாமே நமக்கு ஆட் பண்ணால் நம்மளுடைய வேல்யூ 1,28,450 வருது. இப்போ எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி இதோட மைனஸ் பண்ணால் நமக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அமௌண்ட் வந்து 26,035 rupees. தேங்க்யூ. ஹேவ் எ நைஸ் டே.